சிந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு போராடுறாங்க. அதுக்கு ஒரு திட்டமும் போடுறாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இரவி நகை வேணான்னு சொன்னதை பார்த்து ஆறுமுகத்துக்கு கோவம் வருது. அவங்க அம்மாவை சீக்கிரம் கிளம்புங்க போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது பைரவிய ஒரு முறை முறைச்சு பார்த்துட்டும் போறாரு. இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆறுமுகத்தை பார்த்தாலே பைரவிக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் பைரவியோட அம்மா அப்பா அவங்க சாப்பிட்றதுக்காக போறாங்க. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கல்ல, நம்ம பொண்ணுக்காக அவங்களே நகை எடுக்க வந்திருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. ஆமா, ஊர்ல யாருமே பொண்ணு தரல. அவன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா அவன்? இவனுக்கு போய் நம்ம பொண்ணு தர்றோம், அப்ப இதெல்லாம் பண்ணிதானே ஆவாங்க. நான் கார்ல வெயிட் பண்றேன்னு போயிடுறாங்க பைரவி. என்னங்க இப்படியே பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு போக போக புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றாரு சத்யராஜ். வாங்கின நகையெல்லாம் மகாவை கூப்பிட்டு காட்டுறாங்க அன்னபூரணி. மகா உடனே சிந்துக்கு நம்ம ஏன் நகை வாங்கணும்? அவங்க தானே நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம வாங்கணுமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அன்னபூர்ணி உடனே அப்படியெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. நம்ம வீட்டு மருமகளுக்கு நம்ம வாங்குறதுல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. மகாக்கு வயிறு பயங்கரமா எரியுது. ஏமா மாமியார் மருமக சண்டைலாம் வராதுன்னு நினைக்கிறியான்னு ஆறுமுகம் கேட்க, என் மருமக அவ இஷ்டத்துக்கு இந்த வீட்டுல வாழலாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அன்னபூர்ணி. அதோட நிக்காம ஆறுமுகம், இந்த சத்யராஜ் மாமா ஒரு பொண்ணை ரொம்ப அடக்கமா வளர்த்திருக்காரு, இன்னொரு பொண்ணை பஜாரியா வளர்த்திருக்காரு. பைரவிய கல்யாணம் பண்ணிக்கிறவன் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றாரு. நடுவுல 2 தடவை சிவாவுக்கு கால் பண்ணிடுறாங்க சிந்து. ஆறுமுகம் யாருன்னு கேட்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாரு சிவா. சத்யராஜ் கிட்ட வந்து சம்பத்தும் அவங்களோட மச்சானும் சேர்ந்து, நீங்க எப்படி உங்க பொண்ணை ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி தரலாம்? ஆறுமுகத்தோட தங்கச்சியை என் மச்சானுக்கு அவன் கல்யாணம் பண்ணி தரலனா நானே அவனை மாறுகால் மாறுகை வாங்கிடுவேன். அப்புறம் உங்க பொண்ணு தாலி அறுத்துட்டு தான் வந்து நிக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. சத்யராஜ் எதுக்கும் பண்ணியாம உங்களுக்கு தைரியம் இருந்தா ஆறுமுகத்துக்கிட்ட போய் இதை சொல்லுங்க, ஆறுமுகம் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு ரொம்ப தைரியமாவே பதில் சொல்லிட்டு போறாரு. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு போலீஸ் சாமியாரை ரெடி பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க சிந்து. அப்பா தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு, இந்த 2 ஜாதகமும் பொருந்தவே பொருந்தாது, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த போலி சாமியார். என்னங்க இப்படி சொல்றீங்க? நாங்க ஜாதகம் பார்த்த இடத்துல 10 பொருத்தமும் இருக்குன்னு சொன்னாங்களே, இப்படி சொல்றீங்களேன்னு அவங்க அம்மா சொல்ல, இதுதான் உண்மை, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்கன்னு சொல்றாரு. பைரவிக்கு இதை கேட்டு சந்தோஷமாயிருது. அப்பாடா, இந்த சாமியார் உண்மைதான் சொல்றாரு அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு எதிர்பாராத விதமா அவங்க அப்பாவே வந்துடுறாரு. வந்தோன்னு சிந்துக்கு பயங்கரமா பயமாயிருது. ஐயோ, அப்பா கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்தோன்னே யாருமா இது அப்படின்னு கேக்குறாரு. சிந்துவோட அம்மா புரியாம, நீங்க தானங்க அனுப்புனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் கிளம்புறேன்னு அந்த சாமியார் கிளம்ப உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, ஏங்க நீங்க அனுப்புனதா தான் வந்தாரு, அது இல்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு வேற சொன்னாரு. என்னன்னு கேளுங்கன்னு சொன்னோன்னே மேலையும் கீழையும் பாக்குறாரு சிந்துவோட அப்பா. டேய், நீ அந்த பாவாடை சாமியார் தானடா அப்படின்னு கேட்டுறாரு. ஐயோ, நம்மள மாட்டி கொடுத்துருவாரோ அப்படின்னு சிந்து ரொம்பவே பயப்படுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.